நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வரும் தெரியுமா? இந்த கதையை முழுசா கேட்டா உங்களுக்கு பதில் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில ஒரு கேள்வி எல்லோருக்கும் ஒரு நாளாவது வந்திருக்கும். நல்லவங்களுக்கு தான் ஏன் கஷ்டம் அதிகமா வருது, கெட்டவங்க நல்லா வாழ்ற மாதிரி தெரியுது, இது ஏன்? இந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் ஒரு அழகான கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு காலத்துல சொர்க்கத்துல இருந்து ஒரு மூத்த தேவதையும் ஒரு இளைய தேவதையும் மனிதர்களோட வாழ்க்கையை பார்க்க பூமிக்கு வந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப பலமா மழை பெஞ்சது. இடியும் மின்னலும் சேர்ந்து பயங்கரமான புயலா இருந்தது. இன்னைக்கு எங்கேயாவது தங்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய பணக்காரனோட வீட்டுக்கு போனாங்க. அவங்க 2 பேரும் சாதாரண ஏழை உறவினர்கள் மாதிரி கதவை தட்டினாங்க. ஐயா, ஒரு ராத்திரி மட்டும் தங்க இடம் கொடுங்கன்னு கேட்டாங்க. அந்த பணக்காரன் அவங்கள மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தான். முகத்துல ஒரு சிரிப்பு கூட இல்ல. சரி, உள்ளே வாங்க, ஆனா வீட்டுக்குள்ள பின்னாடி இருக்கிற பழைய அறையில போய் தங்கிக்கோங்கன்னு விருப்பமே இல்லாம சொன்னான். அந்த அறைய போய் பார்த்ததும் இளைய தேவதைக்கு பெரிய அதிர்ச்சி. தரை முழுக்க விரிசல், அங்கங்க ஓட்ட, சுவரெல்லாம் உடஞ்சு கிடந்தது. இவ்வளவு பணம் இருந்தும் இப்படியான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. அன்னைக்கு இரவு எல்லோரும் தூங்குனதுக்கு அப்புறம் மூத்த தேவதை மெதுவா எழுந்து தரையில இருந்த எல்லா விரிசல்களையும் ஓட்டைகளையும் ஒவ்வொன்னா மூட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த இளைய தேவதைக்கு ஒண்ணுமே புரியல. நம்மள அவமானப்படுத்துறவங்களுக்கு ஏன் உதவி பண்றீங்கன்னு நினைச்சா. ஆனா எதுவும் கேட்கல. அடுத்த நாள் காலையில அங்கிருந்து கிளம்பி ஒரு சின்ன நடுத்தர குடும்பத்தோட வீட்டுக்கு போனாங்க. கதவை திறந்த வீட்டுக்காரர் அவங்கள பார்த்த உடனே, வாங்க வாங்க, இந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு ரொம்ப அன்பா உள்ளே கூட்டிட்டு போனாரு. அவரோட மனைவியும் அன்பா சாப்பாடு பரிமாறினாங்க. வீட்டுல இருந்த நல்ல அறைய அவங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்க நல்லா ஓய்வெடுங்கன்னு சொன்னாங்க. இதை பார்த்த இளைய தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு தான் உலகமே வேணும்னு நினைச்சா. ஆனா அன்னைக்கு இரவு நடந்தது அவளுக்கு பெரிய அதிர்ச்சி. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் மூத்த தேவதை எழுந்து அந்த வீட்டோட மரத்தரைய உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தரப்பலகை ஒவ்வொன்னா உடஞ்சி கீழே விழுகுது. இத பார்த்த இளைய தேவதைக்கு கோபமே வந்துருச்சு. இது என்ன நியாயம்? நேத்து நம்மளை அவமானப்படுத்தின பணக்காரனுக்கு உதவு பண்ணீங்க, இன்னைக்கு இவ்வளவு அன்பா நடந்துக்கிற நல்ல மனுஷனோட வீட்டையே உடைக்கிறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா. மூத்த தேவதை சிரிச்சாங்க. அப்புறம் அமைதியா சொன்னாங்க, நேத்து நம்ம தங்கின பணக்காரனோட வீட்டுக்கு தரைக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருந்துச்சு. அவன் பேராசக்காரன், யாருக்கும் உதவ மாட்டான். அந்த புதையல் அவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் தரையில இருந்த விரிசல்களை எல்லாம் நான் மூடினேன். இளைய தேவதை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தா. மூத்த தேவதை தொடர்ந்தாங்க, ஆனா இன்னைக்கு நாம தங்கி இருந்த இந்த நல்ல மனுஷனோட வீட்டுலயும் தரைக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு. அவருக்கு இந்த புதையல் கிடைக்கணும், அதனாலதான் தரையை உடைச்சேன். நாளைக்கு காலையில இங்க வந்து பார்க்கும்போது அந்த புதையல் அவருக்கு கிடைக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல இளைய தேவதைக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரிதான் சில நேரங்கள்ல நடக்கிற சம்பவங்களை பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம்னு வருத்தப்படுவோம். ஆனா அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி நமக்கான ஒரு பெரிய சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு கதவு மூடப்பட்டா நாளைக்கு இன்னொரு கதவு திறக்கலாம் இல்லையா? இன்று ஒரு விரிசல் வந்தது போல தெரிந்தாலும் அதுக்கு கீழே நம்ம வெற்றியோட புதையல் இருக்கலாம் இல்லையா? அதனால நல்லதை செய்யறவங்களுக்கு ஒருபோதையும் நிறுத்தாதீங்க. யாருக்கும் உதவி பண்றதை விட்டுறாதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் வாழ்க்கை ஒரு நாள் கண்டிப்பா நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? கடவுள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறாருன்னு உடனே நமக்கு புரியாது. ஆனா காலம் கடந்த பிறகுதான் நடந்தது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் உணர்வோம். நல்ல மனசோட வாழுங்க, நல்லதையே நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதைகளை தொடர்ந்து படிக்க ரைட் திங்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.